அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வியாழனன்றும் முன்னெடுக்கப்படும் புத்தகம் பேசும் நிகழ்வின் இன்றைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிறுகதை எழுத்தாளர் திருவாளர் யாத்ரா சீனிவாசன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா அவர்கள் இந்நிகழ்வினை ஒட்டி முதன் முறையாக எமது நிறுவனத்திற்கு வந்திருக்கின்றார் என்றாலும் இந்நிறுவனத்தின் தொடக்க கால முயற்சிகளில் எமக்கான புரவலராக முன்னின்றவர். ஐயா அவர்களுக்கு எமது நிறுவனத்தின் சார்பில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வினை தொடர்ந்து நடத்தும்படி புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் நூலகர் சீவாவேலு அவர்களை பணிக்கிறேன். ஐயா, உங்களுடைய தொடக்க காலம் இளமை காலம் பற்றி சொல்லுங்க ஐயா. முதன்மையாக உங்களுடைய பிறப்பு, நீங்கள் வாழ்ந்த ஊர், உங்களுடைய வாழ்க்கை சூழல் பற்றி சொல்லுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். முதல்ல புதுவை மியூசியம் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை அழைத்தமைக்கு திரு எழுத்தாளர் அறிவன் சார் அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்தாற்றல் அதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனவன் நான். கவிஞர் மீனாட்சி அக்கா அவங்களுடைய பாசறையில் அறிவனையாலாம் வருவாங்க. ஸோ இந்த புதுவை மியூசியமுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன், யாத்ரா ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு எல்லாரும் அழைக்கிறாங்க. நான் பிறந்தது குயிலாப்பாளையம் என்ற கிராமம், வானூர் வட்டம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய அப்பா பேர் ஏழுமலை, அம்மா மதுலட்சுமி. எனக்கு 2 பிரதர்ஸ், சிவசங்கரன், சிவகுமார், ஒரு தங்கை சிவசங்கரி. அதுதான் மூத்த பிள்ளை. குயிலாப்பாளையம் கிராமம் ஒரு குக்கிராமம், ஒரு பின்தங்கிய கிராமம். நான் பிறந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரோட் வசதி இருக்காது. பள்ளிக்கூடம் ரொம்ப ஒரு ப்ரைமரி ஸ்கூல் தான், ஒரே வகுப்பு, அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. மருத்துவ வசதியும் இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா மானம் பார்த்த பூமி தான். ஃபுல்லாக எப்போ மழை பெய்யுதோ அந்த சீசனில் தான் மலாட்டை, கேவரகு, கம்பு இந்த மாதிரி தானியங்கள் வச்சு மற்ற நேரத்தில் ரொம்ப கஷ்டம். ஒரு கஷ்டமான கிராமம். அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்தது. அப்பா அப்போவே பாண்டிச்சேரி ஹேண்ட்மேட் பேப்பர் யூனிட் ஆஷ்ரமில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பல்ப் மேக்கராக பேப்பர், ஹேண்ட்மேட் பேப்பர் பண்ணுற இடத்துல. அப்போ நான் சின்ன வயசில் ஒரு 3 வருஷம் குயிலாப்பாளையம் ஸ்கூலில் படித்தேன். மீதி 4வதுலேருந்து பாண்டிச்சேரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்து காலையில் என்னை இட்டுன்னு சைக்கிள் மறித்து இட்டுன்னு ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி சாயந்தரம் அதேமாரி குயிலாப்பாளையத்துலேருந்து திருப்பி பாண்டி என்னை இட்டுட்டு போடுவார். ஸோ இட்ஸ் எ பிக் கிஃப்ட் எனக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ். ஏன்னா அப்படி ரோடே இருக்காது, ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி இருக்கும். வளைஞ்சி வெறும் மணலாக இருக்கும். குயிலாப்பாளையம் சொன்னாலுமே ஒரு குக்கிராமன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும், ஒரு பின்தங்கி கிராமன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் நான் படித்து வளர்ந்தது. பிஏ எக்கனாமிக்ஸ், அப்புறம் ஃபிலிம் டைரக்ஷன், டிப்ளமோ இன் ஃபிலிம் டைரக்ஷன் சென்னையில். ஸோ எஸ், நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வள்ளுவர் ஹைஸ்கூலில் முத்தியால்பேட்டில் படிக்கும்போது ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் எங்கள் தமிழ் ஆசிரியை மகாலட்சுமி, நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் தியேட்டர் நாடகம் பண்ணலாம். அப்போ நான் குமணவள்ளல் அந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்ப கேஷுவலாக படிப்பேன். ஸோ இது நல்லா அந்த சித்தலை சாத்தனார், குமணவள்ளல் இவங்களாம் நல்லா அழகாக பண்ணுறப்பா, நம்ம நாடகம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி நாடகம் அதில் முத அரங்கேற்றினது. அப்போ என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம ஒரு நடிப்பு ஒரு விஷயம் இருக்குது நாடகத்தில், எல்லோரும் டீச்சர்ஸ்லேருந்து ஹெட்மாஸ்டர்லேருந்து எல்லாம் பாராட்டுறாங்கன்னு சொல்லப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது. ஸோ அதுலேருந்து அந்த நாடகத்துக்கு மேலே ஒரு பற்று. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் லீவில் எங்கள் ஊர்லேயே குயிலாப்பாளையத்துலேயே அது சம்மந்தப்பட்ட நண்பர்கள், ஆர்வமுள்ள நண்பர்களை அழைச்சி ஒரு கலைக்குழு ஆரம்பிச்சு. சரி,
நல்ல கதைகள். அது என்ன பிரச்சனைகள், முதல்ல அது குடி நாடகம். எங்கள் ஊரில் கொஞ்சம் குடி பிரச்சனைகளாக இருந்துச்சு. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு நாடகமாக அரங்கேற்றி, அப்புறம் +2 டைம்லேயும் அது மாதிரி நாடகம், அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஊரில் நாடகம் பண்ணி படிப்படியாக கம்பன் கலையரங்கம் நம்ம பாண்டிச்சேரியில் நாடக போட்டியெல்லாம் பங்கேற்று, ஒரு பக்கம் நாடகம், ஒரு பக்கம் நான் ஆரோவில்லே நியூ கிரியேஷன் ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஆரோலெக்கில் கம்ப்யூட்டர் ப்ரொடியூசிங் கம்பெனியில் இருந்தேன். அப்புறம் ஆரோவில் ஹெல்த் சென்டர் ஆரோவில்லே, அங்கே வந்து தியேட்டர் சம்மந்தப்பட்ட வேலை இருந்தது. மாதம் 2 நாடகம் ஒரு கிராமத்துலேயும் சோஷியல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் நாடகங்கள் வந்து பண்ணணும். அப்போ எங்கள் குழு மூலயமா போய் பண்ணுறது, அது பிடிச்ச வேலை. ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். மக்களுக்கு ஒரு சோஷியல் விஷயங்களை அவேர்னஸ் கொடுக்கறதுன்றது வந்து பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அப்படி தான். இடையில பார்த்தோன்னா அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நாடகத்தில். பட் ஆனால் அப்பா வந்து வேறு ஸ்டடீஸ் போகணும், வேறு வேலை போகணுன்னு அவர் எப்பயுமே எகெயின்ஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். பட் நமக்கு பிடிச்ச வேலை, ஸோ அதை ரொம்ப நல்லா பண்ணணும் சொல்லிட்டு என்னுடைய நண்பர்களுக்கும் எனக்கு ஒத்துழைச்சாங்க. ஆரோவில் வந்து அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது. அந்த இடத்துல நிறைய கிராமங்களுக்கான அந்த ப்ராஜெக்ட்ஸ், அது முக்கியமாக டாக்டர் அசம்தான்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க ஸ்பெயின்லேருந்து. அவங்க ஆரோவில் ஹெல்த் சென்டரில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தப்போ இப்படி வீதி நாடகங்கள்லாம் கிராமத்தில் போய் பண்ணணும்னு சொல்லும்போது, எங்கள் டீம் நாங்கள் வருஷம் நாடகம் பண்ணுறது அந்த டீமெல்லாம் வந்து பார்த்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த டீம், இவங்கள வச்சு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் என்னை அழைச்சாங்க. அப்போ கூட அப்பா வந்து முழு நேர நாடகக்காரனா ஒரு கதை ஆசிரியர்னா அலோவ் பண்ணல. என் பிள்ளை வந்து கம்ப்யூட்டரில் ஒரு ஏசியில் ஒரு ரோலிங் சேரில் ஒர்க் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ வந்து கூட சொன்னாங்க, பாரு உங்கள் பிள்ளை வந்து ஆஃபீஸில் பாருங்க, எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் இருக்குது பாருங்கலாம் காமிச்சாங்க. ஆனால் நான் அங்கே வந்து கதை தான் எழுதிட்டுருப்பேன். ஸோ எங்கள் கலைக்குழு வச்சுக்கிட்டு நிறைய விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், நிறைய கிராமங்களுக்கு, நிறைய மாவட்டங்களுக்கு நாங்கள் வீதி நாடகம் பயணிச்சிருக்கோம். அதெல்லாம் பெரிய அனுபவம், சுவாரஸ்யமான அனுபவம். அந்த நாடக விஷயங்கள், ஒரு மக்களையும் பார்க்குறது, வாழ்வாதாரங்களை பார்க்குறது, மனிதர்களை பார்க்குறது. ஸோ நாங்கள் கொடுக்குற அந்த விஷயங்கள் வந்து ஒரு அவேர்னஸ். கண்டிப்பாக வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது எங்களுக்கு முழு நேரம். அப்புறம் அதையவே படமாக நாங்கள் பண்ணுற நாடகத்தையே படமாக்கணும்னு சொல்லும்போது, அப்போ ஆரோவில் ஹெல்த் சென்டரில் அசம்தா என்ன ஸ்பான்சர் பண்ணி நான் சென்னையில் போயிட்டு டிஎஃப்டெக் படித்து திரும்ப நான் பண்ண நாடகங்கள்லாம் படமாக்கினேன். ஸோ அது குறும்படங்களாக நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஒரு பெரிய அனுபவம். அது ஸ்கூல்லாம் போயிட்டு அந்த வீடியோ போட்டு மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு, அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் படம் போட்ட பிறகு இப்படியே தான் வாழ்க்கையை வந்து ஒரு கலைத்துறை சார்ந்தே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னுடைய இளமை கால விஷயங்கள். அப்போ அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன பிறகு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சின்ன வயசில் அவர் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க. டைப் ரைட்டிங்காக இருக்கட்டும், கராத்தாவே இருக்கட்டும், ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், கோயில், லைப்ரரி, ஒரு நல்ல நல்ல இடங்களுக்கு இட்டுட்டு போகிறது. நிறைய பழைய படங்கள், சிவாஜி கணேசன் சார் படம், எம்.ஆர். ராதா படம், இந்த மாதிரி பழைய நல்ல படங்கள்லாம் கொண்டு போகிறது, நிறைய இடங்களுக்கு பயணிக்கிறது, இப்படி ஒரு நல்ல விஷயங்களை எனக்கு அப்போ கொடுத்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் எனக்கு அப்பா அம்மா பெரிய கிஃப்ட். ஸோ இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து அந்த குயிலாப்பாளையம். அதே மாதிரி குயிலாப்பாளையத்தில் இருக்கிற அத்தனை பெரியவங்க, ரிலேட்டிவ்ஸ், அந்த ஊருக்காரங்க எல்லாருமே நல்ல சப்போர்ட். பரவாயில்ல, நம்ம ஊர்லேருந்து ஒரு டீம், ஒரு கலைக்குழு நம்ம பேரை சொல்லி, நம்ம ஊர் பேரை சொல்லி ஒரு காம்படிஷன்ஸ் போயிட்டு நிறைய ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணி வராங்க, பரிசுகள் பண்ணுறாங்க, பேப்பரில் வருது. நம்ம குயிலாப்பாளையம் ஒரு நல்ல விஷயம். அது அதனால் ஒவ்வொரு அதில் எல்லாருமே சரி, போஸ்ட்மேனாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற நாட்டாமக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட், நல்லா என்டர்டெயின் பண்ணிவிட்டு ஒரு கலைத்துறையில் இந்த டீம் வளருது, மாவட்ட அளவில் வருதுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எல்லாருடைய சப்போர்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது திரைத்துறையில் உங்களுடைய செயல்பாடு, ஈடுபாடு குறித்தும் கலைத்துறையில் உங்களுடைய ஈடுபாடு குறித்தும் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. எங்களுடைய ஸ்லோகன் வந்து எஜுகேஷன் த்ரூ ஆர்ட்ஸ், கலைகள் மூலம் கல்வி. அது எப்படின்னா, அப்பா எங்களுக்கு வந்து சிலம்பம் ஆகட்டும், மற்றபடி நாடகம், ஓவியம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் பாண்டிக்கு தான் வரணும், மியூசிக் எல்லாத்துக்குமே. அப்பா வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர். அவர் எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவை பெற்ற தாத்தாவும் தெருக்கூத்து கலைஞர், அப்பாவும் தெருக்கூத்து கலைஞர். அவங்க கிருஷ்ண வேஷம், அர்ஜுன வேஷம், கர்ணன் வேஷம், இதெல்லாம் தெருக்கூத்து கட்டி
திருவிழா காலங்களில் அந்த கோயில் முன்னாடி உட்காந்துட்டு மக்கள்லாம் பார்ப்பாங்க. அதுவும் வந்து லோக்கல் அந்த கிராமத்துக்காரங்களே வேஷம் கட்டி அது ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுறதுன்றது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் தாத்தா ரொம்ப அழகான குரல் நல்லா பாடுவார். திருப்புகழ், தெருக்கூத்து அவருடைய அந்த பாடல்கள்லாம் அப்பாவும் அதே மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்து வளர்ந்தப்போ ரொம்ப சந்தோஷம். ஓகே, கலை ஃபீல்டில் நம்ம இருக்கோம், பிடிச்ச ஒரு ஃபீல்டில் இருக்கோன்ற ஒரு ஃபீல் அப்போவே எனக்கு ஒரு இன்ஸ்பயர் இருந்துச்சு. அப்பா வந்து பிள்ளையும் வந்து இந்த கலை விஷயங்களில் இருக்கணுன்ற ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் பாண்டிக்கு வரணும், அப்போ ரோடு வசதி இருக்காது, போக்குவரத்து இருக்காது, பேரண்ட்ஸ் ஏதாவது சப்போர்ட் பண்ணாதான். ஃபேமிலியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அங்கே எங்கள் ஊர்லேயும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அது இல்லாமல் கலைக்கான விஷயங்கள் பாண்டி வந்து கற்றுக்கிட்டு போகிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போ யோசித்தது தான் எங்கள் கலைக்குழு நாங்கள் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம், யாத்ரா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கலாம், யாத்ரா கலை பண்பாட்டு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் மூலயமா நம்ம வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு, ஆர்வம் உள்ள பெண்கள் பரதநாட்டியம் கற்றுக்கணும், ஓவியம், என்னுடைய பிரதர் வந்து ஓவியம் பண்ணுவாங்க, ஸோ அவங்க ஓவியம் பண்ணலாம். நான் நாடகத்தில் இருக்கிறது நான் நாடகக்கலை பசங்களுக்கு சொல்லித்தரலாம். அப்புறம் சிலம்பம், பரதநாட்டியம், பாரதியார் பல்கலைக்கூடத்துலேருந்து டீச்சர் வர வைக்கலாம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் நம்ம ஃபவுண்டேஷனில் வந்து வீக்கெண்ட்ஸில் இந்த கலைகள்லாம் கற்றுக்கலான்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது மூலிமா தான் இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த கலைகளில் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு தொடர்ந்து 22-23 வருஷமாக நிறைய மாணவர்கள் நாடகம், குறும்படம், ஓவியம், சிலம்பம், இந்த மாதிரி நாடகம் இதெல்லாம் நிறைய அவங்க கற்றுக்கிட்டு ஒவ்வொரு நல்ல நிலைமையில் இன்னியும் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சில பேர் அந்த ஃபீல்டே இல்லாட்டாலும் ஆனால் அந்த நாடகக்கலை அதில் கற்றுக்கிட்ட அந்த உணர்வுகள், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த 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 பேச்சு, நடைமுறை இதெல்லாமே அவங்க வேலையில் நல்லா பயன்படுறதா சொல்லியிருக்காங்க. அந்த கூச்ச சுபாவம், அந்த ஃபியர் போனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பரதநாட்டியம் பண்ண பிள்ளைங்க வந்து இன்றைக்கி நிறைய இன்ஜினியர்ஸு, என்னுடைய மூத்த மகளே பரதநாட்டியத்தில் நல்லா செய்வாங்க, அரங்கேற்றம் பண்ணவங்க தான். இன்றைக்கி அவங்க எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க பரதநாட்டியத்தில் கலையில் இருந்தாலும் படிப்புலேயும் நல்லாவும் வாழ்க்கையிலையும் நல்லாவும் ஆயிருக்கிறதெல்லாம் நினைக்கும் போது நம்ம ஃபவுண்டேஷனுக்கு அதில் உழைச்ச அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி அது நல்லா போயிட்டுருக்கு. நம்ம இடத்துல மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொந்தமூர், அந்த திண்டிவனம் போகிற வழியில் கொந்தமூர்ன்ற ஒரு வில்லேஜஸில் இதே நிலமை தான். அங்கே இருக்கிற பிள்ளைங்க போனால் திண்டிவனம் போகணும், இல்லாட்டா இந்த பக்கம் பாண்டி வரணும். ஸோ அதனால் அந்த ஊரில் நம்ம ஒரு சென்டர் வைக்கலாம். இப்போ ஆரோவில் வளர்ந்த ஒரு நகரமாக ஆகிட்டுருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ நம்மளுடைய நிறுவனத்தை அங்கே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 6 மாத காலமாக அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு இங்கே நடந்த அத்தனை கிளாஸஸையும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பிள்ளைங்க பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ முழு நேர வேலையாக இதில் விருப்பப்பட்ட நண்பர்கள், நம்ம ராஜாராம்ன்ற ஒரு கேமராமேன் 22 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. என்னுடைய மனைவி ஆதிலக்ஷ்மி ரொம்ப சப்போர்ட்டு. 2 மகள்கள், அவங்களும் இதில் கலைத்துறையில் நாடகம், ஃபில்ம் எடிட்டிங், பாடல், இசை, வீணை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் ஜெயபாரதின்றவங்க, அவங்களும் அவங்க நம்ம டீமில் இருந்து அவங்களும் நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கோவிந்த், பிரசாத், இப்படி கிருஷ்ணமூர்த்தி, இப்படி எல்லாமே, ஷில்பா, இப்படி எங்களுடைய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு நாடகம், முழு நேர நாடகம், ஒரு என்ஜிஓ, ஒரு தொண்டு நிறுவனம், இது இப்படிப்பட்ட ஒரு நாடகங்கள்லாம் கேட்குறாங்கன்னா நாங்கள் உடனே கதை எழுதி ரிஹர்சல்ஸ் பார்த்து கிராமத்துக்கு போவோம். ஒரு பக்கம் யாத்ரா டாக்கீஸ் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதில் நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், ஷார்ட் ஃபிலிம்ஸு, அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனல் எஜுகேஷ்னல் வீடியோஸ், ஃபன்னாகவும் ஒரு ட்ரோலாகவும் இல்லாமல் என்றைக்கு அந்த படம் பார்த்தாலும் ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்தாங்கன்னா ஒரு இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு குவாலிட்டியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப திருப்தி, நல்லா ரீச் அவுட் ஆகிட்டுருக்கு. ரீசெண்டாக சில்வர் பட்டன் அவார்ட் கிடச்சிருக்கு, 1 lakh சப்ஸ்கிரைபர்னால போயிட்டுருக்கு. ஸோ அதில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணோம்ன்றது. அதில் நிறைய ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ், மற்றவங்களுக்கும் ஃபில்ம் மேக்கிங், எடிட்டிங், மற்ற யூத்ஸ்க்கும் அதை பண்ணிகிட்ருக்கோம். நாடகமும் விடலை. அப்புறம் பப்பட் ஷோ, பொம்மலாட்டமும் நிறைய பள்ளிகளுக்கெல்லாம் சென்று கிராமாலயா போன்ற தொழில் நிறுவனங்கள்லாம் எங்களை அழைச்சி நாங்கள் நிறைய ஸ்கூலில் பயணித்து தன் சுத்தம் பற்றி, சுகாதாரத்தை பற்றி, சுற்றுச்சூழல் பற்றி தான் பொம்மலாட்டம் மூலியமாக சொல்லிகிட்ருக்கோம். அங்கே ரெகுலர் ஆர்ட் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இந்திய சூழலில் நாங்கள் கலையை வளர்க்குறதும், நாங்கள் அந்த கலையோடு சம்மந்தப்படுறதும் எங்கள் டீமுடைய ஒத்துழைப்பால் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு பக்கம் போனாலும் சினிமா துறை வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமா மேலே பெரிய பற்று. ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் வலிமை மிக்க ஊடகம். அந்த ஊடகம் மூலயமா நிறைய சமுதாய மாற்றத்தை நம்ம கொண்டு வரலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய டைரக்டர்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸ், ஆக்டர்ஸ்
நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தில் சில படங்கள் வேறு மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுத்துட்ருக்கு. பட் என்னுடைய விஷயங்கள் சமூக அக்கறையோட நல்ல படங்கள் கொடுக்கணுன்னு தான் ஆசை. சின்ன வயசுலேருந்து படம் பார்த்ததுனால ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணும், ரைட்டர் ஆகணுன்ற அந்த ஃபீல் இருந்துட்டு முயற்சிகள் போயிட்டு தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி இயக்குனர் சிம்புதேவன் அவரோட தொடர்பு கிடைச்சி 23ஆம் புலிகேசி அவருடைய முதல் படத்தில் ஆரோவில்லேருந்து அதில் ஜாக்சன் துரை அதில் இருக்கிற ஃபாரினர் ஆக்டர்ஸ்லாம் நான் கோஆர்டினேட் பண்ணி ஷூட்டுக்கெலாம் எடுத்து போயிட்டு சப்போர்ட் பண்ணதுலேருந்து ஒரு இன்னைய வரைக்கும் அவருடைய நட்பு எனக்கு தொடருது. அதன் மூலயமா வந்து நான் ஒரு கன்னி 3 கலவாணிகளும் அவருடைய படத்தில் இணை இயக்குனராக ஒர்க் பண்ணேன். இப்போ சமீபத்தில் போட்னு வந்த படத்தில் யோகி பாபு லீட் ரோல் பண்ண படத்தில் இணை இயக்குனர் அவரோட ஒர்க் பண்ணேன். ஒரு சின்ன ரோலும் MS பாஸ்கர் சாரோட ஒரு சின்ன ரோல் அதில் நடிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க, செஞ்சுருந்தேன். இன்னும் எனக்கான கதைகள் நான் எழுதிட்டுருக்கேன். நிறைய ஒரு 4-5 கதைகள், நல்ல கதை, நான் பார்த்த சம்பவங்கள், நான் பார்த்த விஷயங்களை வந்து என்னை சுற்றி நடந்த விஷயங்கள், கிராமத்து விஷயங்களை எழுதியிருக்கேன். அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும். கிட்டத்தட்ட 12 இயர்ஸாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அது சார்ந்தது தான் இருக்கேன். இப்போ யாத்ரா டாக்கீஸ் படம் பண்ணால் கூட ஒரு ஃபில்முக்கு கேமரா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி உழைப்பு, கதை, அதுக்கான ஷார்ட் டிவிஷன்ஸ், ஆர்ட்டு, ப்ராப்ஸு எல்லாமே அந்த ஷூட்டிங் கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்னைக்கு அடிக்கடி போயிட்டு இயக்குனர் சிம்புதேவன் சாரை பார்க்குறது, மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸை பார்க்குறது, ப்ரொடியூசர்ஸை பார்க்குறது, மற்ற தோழர்கள் லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களாம் பார்த்து என்னுடைய கதையை விவாதிக்கிறது. மார்னிங் ஆனால் எவ்ரி மார்னிங் என்னுடைய கதையை நான் எழுதிட்டு இருக்கிறது. அங்கேயே நம்ம இடத்துல ஆர்டிஸ்ட் கார்டன் ஒன்று இருக்குது அரவியில், நம்ம இடத்துல போயிட்டு மார்னிங் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நம்முடைய கலை நிறுவனத்தை பார்த்துட்டு ஒரு சினிமா கனவோடு இருந்துகிட்ருக்கோம். அது மிக விரைவில் என்னுடைய ஆசையாலையும் அது ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். ஏன்னா திறமை இருந்தாலும் சரி, அந்த கான்டாக்ட்ன்றது ஒரு முக்கியம். அது கிடைச்சா தான் அதெல்லாம் நடக்கும். நம்ம வந்து இந்த பல ஆண்டுகளாக நிறைய படைப்புகள், நாடகங்கள் ஒரு பக்கம், குறும்படங்கள் ஒரு பக்கம், வேலைன்னு இருக்குது. பட் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எதுவும் அதுக்கு நேரம் இல்லை. நம்மளை பற்றி சொல்லிக்கிறதுக்கு, நம்மளை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லாமல் இருந்தாச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது யாத்ரா டாக்கீஸ் மூலயமா. ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் NGOs, ஸ்கூல்ஸில் பயன்படுத்துவாங்க. பட் எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த மாதிரி யூடியூப் மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து வெளிக்கொணர வருது. சினிமா பண்ணி ஒரு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற அந்த ஃபீல் இன்றைக்கி வந்து யூடியூப் மூலயமா கிடைக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்கறது போகிறது எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்ம இடத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதையும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இன்றைய காலகட்டங்களில் தியேட்டர்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வர மாதிரி ஃபீல் இருக்குது. நம்ம அழைப்பு கொடுத்தா ஒரு 50 பேர், ஒரு 100 பேர் வர ஒரு ஃபீலாக தான் இருக்குது. அதுவும் வந்து நட்பு வட்டத்தில் மூலயமா தான் வராங்க. ஏன்னா எல்லோரும் அவங்களுக்கு ஒரு வேலை, ஓட்டம், வாழ்வியல், பொருளாதார இந்த சூழல் இருக்குது. கலையை நேசித்து, கலையை ரசித்து இருக்கிற விஷயங்கள் மிக குறைவாக வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அந்த யூடியூப் மூலயமா அவங்க நிறைய விஷயங்களை ரீச் ஆகுது. அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இதுதான் எங்களுடைய கலை வளர்ப்புக்கான மெயின் சூழலும் என்னுடைய ஃபீச்சர் ஃபிலிம் திரைப்படத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களும். சரிங்க. இப்போ வந்து பெரும்பாலான எழுத்தாளர்கள் வந்து தங்களுடைய பேருக்கு முன்னாடியும் அடுத்தும் வந்து அவங்களுடைய ஊர் பேரை வைத்துக் கொள்வாங்க, அப்படி இல்லைன்னா தனக்கு பிடித்தவர்களுடைய பேரை வைத்துக் கொள்வாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய நிறுவனத்தினுடைய பேரை வைத்துக் கொள்றதுக்கு காரணம் என்னங்க? ரொம்ப அருமையான கேள்வி, இன்ட்ரெஸ்டிங், சிறப்பு. எப்படின்னா நான் வந்து அதான் என்னுடைய பேர் வந்து ஏ ஸ்ரீனிவாசன், ஏழுமலை அப்பா பேர் ஸ்ரீனிவாசன் தான் வச்சுருந்தேன். ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு நடிகனாகவும் ஒரு படைப்பாளனாகவும் பயணிச்சுட்டு இருந்தேன். யாத்ரான்ற நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது. கதிரவன்ற ஒரு தமிழ் ஆசிரியர், நாங்கள் நிறைய நேம்ஸ் சூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் அது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை தான். இருந்தாலும் அந்த வார்த்தைக்குள்ளார வந்து ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த யாத்ரான்ற ஒரு விஷயம் தெரியுது. அதுக்குள்ளார வந்து ஒரு புனித பயணம், ஒரு ஜேர்னி என்ற ஒரு மீனிங் அதில் இருந்துச்சு. நம்ம கலை பயணமாக இருக்கிறதுனால அது நல்லா இருக்க, யாத்ரான்னும் போது நல்லா இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த பேர் வந்து எனக்கு சூட்டினது கவிஞர் மீனாட்சி அக்கா தான். அடிக்கடி நான் அவங்களுடைய கூட்டத்தெல்லாம் போகும்போது யாத்ரா ஸ்ரீனிவாசன் எங்கே காணோம், யாத்ரா ஸ்ரீனிவாசன் வந்துட்டாரா ஒன்று சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது பிடிச்சிருந்தது. யாத்ரா ஸ்ரீனிவாசன் சொல்லும்போது ஒரு அடையாளம் இருக்குது, நிறைய ஸ்ரீனிவாசன்ஸ் இருக்காங்க, சரி நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் நேமாக அதை வச்சுக்கலாமே
அது ஒரு நல்ல ஒரு எந்துவாக இருக்கு. நம்ம நிறுவனம் தான், பட் ஆனால் யாத்ரா, நீங்கள் அந்த யாத்ரான்னு இங்கிலீஷில் YATRA ரிவர்ஸில் படித்து பார்த்தா அதில் ஆர்ட் இருக்குது. ஸோ அது நான் ஒரு நாள் அப்படியே மழையில் எங்கள் ஸ்ட்ரீட் தியேட்டரில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே டிரைவர் ஓடிட்டுருக்காரு, மழை அப்படியே ஸ்வீப் பண்ணிகிட்டு இருக்கு அந்த டோரில், அதில் யாத்ரான்னு நாங்கள் ஒட்டினது ரிவர்ஸில் நான் பார்க்குறேன், ARTOA அப்படி வருது, யாத்ரா. ஓகே ஓகே, ரீசனபிளான நேம் தான், நம்ம ஆர்ட் லைக் பண்ணியிருக்கோம், அந்த பேருக்குள்ளார ஆர்ட் இருக்குன்ற அந்த ஃபீல் இருந்துச்சு. புனித பயணம், நம்மளது கலை பயணம். ஸோ அதனால் யாத்ரா ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு, அதில் இல்லாமல் கவிஞர் மீனாட்சி அக்கா வந்து என்னை அப்படி உச்சரித்து அந்த பேர் அவங்க சொல்லும்போது எனக்கு அது ஒரு பெரிய ரெகக்னிஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதையே அடைமொழியாக வச்சுக்கிட்டு எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் முன்ன பண்ண படங்கள்லாம் ஸ்ரீனிவாசன் இருக்கும், அப்புறம் அதெல்லாம் மாற்ற சொல்லி யாத்ரா ஸ்ரீனிவாசன் பழைய படங்கள்லாம் டைட்டில் மாற்றி அது அந்த வச்சதுலேருந்து ஒரு உந்து சக்தி இருந்துச்சு, ஒரு அடையாளம் இருந்துச்சு. அது சந்தோஷமாக இருக்குது அது கேட்கும்போது. அது இப்போ ஸ்ரீனிவாசன் இல்லாமல் இப்போ எல்லாம் யாத்ரா எங்கே இருக்காருன்னு கேட்குறாங்க. இப்போ என்னை யாத்ராவே மாற்றிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், ஐயோ நம்ம பேர் வந்து தூய தமிழ் பேராக இல்லாமல் போச்சு. தமிழ் பேரெலாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ நம்ம வச்சுக்க முடியலையான்னு ஃபீல் இருக்கும். ஆனால் யாத்ரான்றது ஒரு யூனிக்காக இருக்கிறதுனால இருந்தது. அது ஒரு காலகட்டத்தில் புரட்சிக்கண்ணல் கலைக்குழுன்னு ஒன்று வச்சுருந்தோம். ஆரம்பத்தில் நான் புரட்சிக்கண்ணல் கலைக்குழு தான் 94 ஆரம்பிச்சது. அது என்ஜிஓஸ்க்கு அது மாதிரி சில ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது, இது என்னப்பா புரட்சிக்கடல்னு தீவிரவாத கும்பல் மாதிரி பேர் வச்சுருக்கீங்க, இது கொஞ்சம் மாற்றுப்பாலாம் சொல்லியிருந்தாங்க, ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் நேம் கொடுங்கன்னு. ஸோ அப்புறம் தான் இது புரட்சிக்கடல் நல்ல நேம் தானே, ஒரு புரட்சிக்கடல் என்ன ஒரு விஷயம்னு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த என்ஜிஓஸ் அவங்களாம் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நேம் சேஞ்ச் பண்ணது. பட் இந்த பேரை எனக்கு அடைமொழியாக வந்தது, ரொம்ப சந்தோஷம். ஐ லைக் வெரி மச். இப்போ யாத்ரான்றது வந்து பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இல்லைங்க. நீங்க பயணம் குறித்து வேற ஏதாவது தொழில் செய்தீங்களா, இல்லது இப்போ ஏதாவது செய்துட்டு இருக்கீங்களாங்க? இல்லை 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 இல்லை, அது நிறைய பேர் யாத்ரான்னும் போது ட்ராவல்ஸ் ஏஜென்சியானலாம் கேட்குறாங்க தான். ஆல்ரெடி ஆரோவில்லே ஒரு யாத்ரா ட்ராவல் ஏஜென்சி இருந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. இப்போ அது இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் எந்த தொழிலும் இல்லை, எந்த தொழிலும் இல்லை. நீங்கள் ஒன்றா அது மாற்றிக்கலாம். எங்களை நாங்கள் பயணித்து போய் நிறைய ஸ்ட்ரீட் பிளேலாம் வில்லேஜ் பண்ணுறோம்ல, அதை நீங்கள் ஒன்றா அதை அப்படி எடுத்துக்கலாம். அதனால் யாத்ரான்றது எங்களுடைய கலை பயணமாக வச்சுக்கிட்டோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி அது மாதிரி எதுவும் இல்லை. யூனிக்காக என்னுடைய டீமுக்கு வச்ச பேர் தான் அது, யாத்ரா கலை பண்பாட்டு நிறுவனம், யாத்ரா கலைக்குழுன்னு. ஸோ அதுதான் எனக்கு பேர் வந்திருக்கு. இப்போ ஆரோவில் பகுதியை ஒட்டி நீங்க இருக்கிறீங்க. ஆரோவில சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை நிலை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் வந்து ஆரோவில் சுற்றி இருக்கிற கிராமங்கள், அது பசுமையான நினைவுகள். ஏன்னா நான் வந்து எனக்கு கிராமம்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு வாரம் சாப்பிட மாட்டேன். அதை பற்றி ஃபீல் பண்ணுவேன், ஐயோ நம்ம கிராமம் ஒரு சில சண்டையில் இருக்குது, சச்சரவில் இருக்குது, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஐயோ நம்ம ஏன்னா ஒரு கலைஞனாக இருக்கும்போது அந்த பற்று கண்டிப்பாக எல்லா கலைஞனுக்கும் இருக்கும், எனக்கு மட்டும் இல்லை. ஏன்னா நாங்கள் பொதுப்படையாக ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எல்லோரும் எங்களுக்கு தேவை. இப்படி இருக்கும்போது ஊர் வந்து பிரச்சனை இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால் சுற்றிப்பட்டு இருக்க கிராமங்கள் எல்லாமே நான் பயணிச்சிருக்கேன். அதுக்கு வந்து நான் டாக்டர் அசம்தா ஆரோவில் ஹெல்த் சென்டர் அவங்க ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க மூலிமா தான் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் சுற்றிப்பட்டு இருக்க கிராமங்கள் லைக் குயிலாப்பாளையம், பொம்மையாப்பாளையம், பெரியமலை அர்ச்சாவடி, முதலியார்ச்சாவடி, கோட்டமேடு, இடையஞ்சாவடி, கோட்டக்கரை, ஆலங்குப்பம், சஞ்சீவ் நகர், மொரட்டாண்டி, இந்த ஏரியா பூத்துறை, பட்டானூர், அந்த சுற்றி இருக்கிற அந்த ஆரோவில் சார்ந்து இருக்கிற கிராமங்களில் நான் பயணிக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இனிமையான மனிதர்கள், நல்ல ஒரு சமூகம். யார்கிட்ட பழகினாலும் ரொம்ப இனிமையாக பழகுவாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் எல்லோரும். அவங்க பார்த்தோன்னா எல்லாமே விவசாயம் தான் ஆரம்பத்தில் இருந்தது அந்த கிராமங்களில். இப்போ ஆரோவில் வந்த பிறகு ஒரு எப்படி சொல்கிறது, வேலைவாய்ப்பு, ஒரு எஜுகேஷன், படிப்பில், கல்வி விஷயங்களில், நாகரிக விஷயங்களில், டெக்னாலஜி, நிறைய யூத்ஸ் இன்றைக்கி வந்து நிறைய டெவலப் ஆகிருக்காங்க கிராமங்களில். ஸ்போர்ட்ஸில், கலையில், ஆர்ட்டில், இது மாதிரி எல்லா துறைகளுமே வந்து ஆரோவில் வந்து அங்கே நிர்மாணிக்கப்பட்ட பிறகு சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த கிராமங்கள் வேறு, இப்போ இருக்கிற கிராமங்கள் ஒரு முன்னேற்ற அளவில் இருக்குது. முன்னேற்றம்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது ஒரு முன்னேற்றம். ஒரு நகரம் வளருதுன்னா அதில் வந்து ஆப்போசிட் விஷயங்களும் இருக்கும், நல்லதும் இருக்கும். பட் வி ஹாவ் டு டேக் த குட் பார்ட் ஆஃப் இட்.
ஸோ அதனால் கிராமங்கள் வந்து இன்றைக்கி நல்லாவே இருக்குது. நிறைய இப்போ முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம கண்ணு முன்னாடி காடுகள், பசுமையான காடுகள். அது ஆரோவில் வந்த பிறகு அவங்க எல்லாம் மரங்கள் வச்சு கிராமங்களும் சேர்ந்து, கிராம மக்களும் விவசாயிகள்லாம் சேர்ந்து, ஆரோவிலியன்ஸ்லாம் சேர்ந்து அந்த சூழலே மாற்றிருக்காங்க. ஏன்னா முன்னே வந்து வெறும் பொட்டல் காடு தான். என் நினைவுகளில் எங்கள் ஊருக்கு நாங்கள் போனோம்னா ஃபுல்லாக ஒரு பேரன் லேண்டு தான் இருக்கும், பாலைவனம் மாதிரி இருக்கும். எங்கேயாவது ஒரு பனை மரத்தினுடைய அப்படியே அந்த மரத்தினுடைய இது ஒரு சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். எங்கேயாவது ஒரு வேப்ப மரம் இருக்கும், மற்றபடிலாம் மரமே இருக்காது. எங்கள் ஊர்லேருந்து பார்த்தோம்னா ஷிப்பு, இங்கே நம்ம வந்து கப்பல் வந்து ஹார்பரில் இருக்கிறது தெரியும், கப்பல் போகிறது, அந்த கடலினுடைய இது தெரியும், நிலப்பரம் அப்படி பார்த்தா தெரியும். அதுமாதிரி அங்கேருந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த கோட்ரஸ் தெரியும். ஃபுல்லாகவே பேரன் லேண்டு தான், ஃபுல்லாக பாலைவனம் மாதிரியே தான் இருக்கும், மணல் தான், எந்த மரங்களும் இருக்காது, எல்லாம் செம்மண் பொட்டல் காடு தான். கார செடியுடைய அந்த முட்கள் இருக்கும், ஈச்சல் செடியுடைய முட்கள் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அப்படியே ரெட் கலர் ஓடை, ஒரு பள்ளத்தாக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அது டோட்டலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு, காடுகள் ஆகிருக்கு. அதுக்கு வந்து ஆரோவில் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி பசுமையாக அந்த இருக்கிற கிராமங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு, முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. மருத்துவ விஷயங்களும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, படிப்பில் முக்கியமான துறைகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நான் கூட இப்படி பேசுகிறேன், இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னா அது ஆரோவில் சார்ந்து அவங்க அந்த கான்டெக்ட்ஸு அது மூலயமா தான். ஏன்னா அவங்க அந்த நாடகங்கள் விஷயங்கள் வாய்ப்பு கொடுக்கறது, இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ட் டெக்னாலஜி எடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள், அங்கே இருக்கிற பல நாட்டு மக்கள் வர்றது, அதில் எங்கள் சுற்றி இருக்கிற கிராமம் இளைஞர்கள் மக்கள் எல்லாம் அதில் பயணிக்கிறது, அதில் கற்றுக்கிறது, அது எல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு விஷயமா இருக்குது. அதனால் சுற்றுப்புற கிராமங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல வளர்ச்சியாக தான் இருந்துகிட்ருக்கு, வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் எல்லாம். இப்போது நீங்கள் நிறைய சமூக செயல்கள் செய்துட்டு வரீங்க ஐயா. நீங்கள் முதல்ல எழுத்துலகத்தில் கால் பதிச்சது எப்போதுங்க ஐயா? நீங்கள் உங்களுடைய எழுத்துலகத்தில் உங்களோட முன்னோடியாக நினைக்கிறது யாருங்க? அருமையான கேள்வி. என்னென்னா இப்போ நான் என்ன உணர்ந்துக்கிட்டது வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்டில் நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி டீச்சர் அவங்க வந்து ஒரு நாடகத்தில் என்னை பங்கு பெற சொன்னாங்க. அந்த வாசித்தது இதெல்லாம் ஒரு மாடுலேஷன், ஒரு கேரக்டராக நான் படித்த விஷயங்கள்லாம் அவங்க பார்த்தாங்க. அப்புறம் தெருக்கூத்து அப்பா தாத்தா பார்த்ததெல்லாம் ஒரு விஷயமா இருந்தப்போ அதெல்லாம் உள்ளே வந்தது ஒரு கலைஞனாக ஏதோ ஒரு நம்மளுடைய திறமையை ஒரு மேடையில் காமிக்கணும், அது பாராட்டுறாங்க, நமக்குள்ளே இந்த திறமை இருக்குன்றது உணர்ந்த ஒரு விஷயம். அதோடைய படிப்படியாக வளர்ந்து ஒரு முழு நேர நாடக கலைஞனாக ஃபீல் பண்ணது தான். எல்லா கலைஞருக்குள்ளாரும், நான் மட்டும் இல்லை, எல்லா கலைஞருக்குள்ளாரையும் எல்லா ஆர்டிஸ்டுக்குள்ளாரையும் ஒரு சமூக பார்வை இருக்கும். அந்த சமூக பார்வை ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த கூர்ந்து கவனிப்பாங்க, அந்த லிசனிங் அதிகமாக இருக்கும், சமூக அக்கறையும் இருக்கும் அது சேர்ந்து. ஸோ அப்போ அவங்க அப்சர்வ் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அது அவங்க மனசில் பதியும். அது வந்து ஒரு எழுத்து வடிவமா, அல்ல கலை வடிவமா, அல்ல ஓவியமா, ஒரு நடனமா, ஒரு நாடகமா, அல்ல ஒரு புக்கா வெளிப்படும். அது நான் ஆக்சுவலியாக வந்து ஒரு ஆக்டராக தான் நான் வந்தேன். அப்புறம் என்னுடைய டீமோட நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு காமெடி பார்ட்லாம் எழுதி கொடுத்து அது நாடகமாக பண்ணேன். அப்பா வந்து சில டைரி எழுதுகிற பழக்கம், அப்போவே நிறைய புத்தகங்கள் மூலம் வாசிப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் டைரி ரொம்ப முக்கியம், நம்ம ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறோம், என்ன நம்ம இன்னைய நாள் என்னைக்கு என்ன இன்ஸ்பயர் ஆச்சு, என்ன விஷயம் சந்தித்தோம், எப்படி ஃபேஸ் பண்ணோம், இந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது அது தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுவேன். இன்றைக்கி இவங்களை சந்தித்தேன், இன்றைக்கி இது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தது, இன்றைக்கி எனக்கு வருத்தமாக இருந்தது, என்ன இப்படி இவங்க பேசிட்டாங்க, இல்லை இந்த நிகழ்வு இப்படி நடந்திருக்கக்கூடாது, சொல்லப்படி எழுதி அது மாதிரி அதிகமாகவே என்னுடைய பதிவுகளை நான் எழுத ட்ரை பண்ணேன், எழுதியிருந்தேன். இன்றைக்கும் அவ்வளோதான் வச்சுருக்கேன் அந்த நினைவுகள். அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது ஐயோ அதுக்கு இப்படி ஒரி பண்ணலாம், அதுக்கு இப்படி எழுதணும்ன்ற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். அப்படி எழுதி பழக்கப்பட்டது தான். அப்புறம் நானே ஆரோவில்ல வேலை பண்ணப்போ ஒரு பத்திரிக்கை வெளியிட்டாங்க. அதில் ஒரு சிறுகதை மாதிரி நான் பார்த்த ஒரு விஷயங்களை முதல்ல பப்ளிஷ் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சாய்ந்த மரம்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை, அது ஒரு லவ் ஸ்டோரி. அப்போவே ஃபஸ்ட்லேயே அது எழுதியிருந்தது. மதம் சார்ந்த விஷயம், அது மதம்லாம் இல்லைன்ற ஒரு ஃபீல் பற்றி ஒரு சிம்பிளாக எங்கள் ஊரில் நடந்த ஒரு நிகழ்வை ஒரு கதையாக்கியிருந்தேன். அப்புறம் ஆரோவில்ல ஒரு பத்திரிக்கை பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் என்னுடைய
பார்த்த விஷயம், ஒரு அம்மா ஒரு அம்மா அவங்க நாய்களுக்கெல்லாம் திருநாய்களுக்கெல்லாம் எவ்ரி ஈவினிங் வந்து சாப்பாடுலாம் போட்டுட்ருப்பாங்க. அவங்களோட அந்த மென்மை மனத்தை வச்சு மையமாக வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது எனக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிது. அப்புறம் நான் நிறைய எனக்கு இன்ஸ்பைரிங் வந்து ஜெயகாந்தன் ஐயா, அவங்களுடைய புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கேன். இது அறிமுகப்படுத்துறது கவிஞர் மீனாட்சி அக்கா. அவங்களுடைய கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது அவங்க நிறைய எழுத்தாளர்களை அவங்க பேசும்போது ஜானகிராமன் ஐயா, ஜெயகாந்தன் சார், அதே போல் வந்து நிறைய ஆர்த்தர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க. அதில் பார்த்து ஜெயகாந்தன் ஐயா வந்து எனக்கு அவருடைய சிறுகதைகள் தொகுப்புகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது. புதுமை பித்தன் அவங்களுடைய சிறுகதைகள், பாலகுமாரன், சுஜாதா, எல்லாமே அந்த காலகட்ட விஷயங்களில் நான் நிறைய கதைகள் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீனாட்சி அக்கா, கவிஞர் மீனாட்சி அக்கா வந்து இந்த மாதிரி படைப்பாளிகளுக்கான விஷயங்கள்லாம் அடிக்கடி கூட்டங்கள் நடக்கும்போதெல்லாம் நான் போய் கலந்துப்பேன். அது எனக்கு அக்கா பேசுகிற விஷயங்கள், அவங்களுடைய கவிதை வாசிப்பு, அவங்களுடைய நடை, அதையும் நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஸோ அப்படி தான் என்னுடைய ஆரம்பகால எழுத்து படித்து வாசித்து இன்ஸ்பயர் ஆகி நாடகங்கள் எழுத ஆரம்பித்து அப்புறம் தான் நான் வந்து சிறுகதைக்கு வந்தேன். சிறுகதைக்கு வந்து உந்து சக்தி அக்கா, கவிஞர் அக்கா மீனாட்சி அக்கா, ப்ரொஃபஸர் அருணன், ப்ரொஃபஸர் சேதுபதி ஐயா, அறிவன் ஐயா, அவங்களுடைய நடை, அவங்களுடைய பேச்சு, இந்த வட்டத்துக்கு வரும்போது தான் சரி நான் கிராமங்களில் பார்த்த கதைகள் இதெல்லாம் அப்பப்போ ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் ஓகே நம்ம எழுதுவோம் சொல்லிட்டு தான் ஒரு நாள் அவங்களுடைய வியாழன் வட்டத்தில் ப்ரெசென்ட் பண்ணும்போது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உதவியால் தான் அது கபில் பதிப்பகத்தில் அச்சிடப்பட்டது. ஸோ இப்படி தான் வளர்ந்துருக்கு. இது இந்த யாத்ரா சிறுகதைகள் நூல் இதுதான் உங்களுடைய முதல் வெளியீடா இல்லை இதுக்கு முந்தைய ஏதாவது வெளியிட்டு இருக்கீங்களா? இல்லை, இதுதான் என்னுடைய முதல் வெளியீடு, முதல் முயற்சி. எனக்கு சொல்லப்போனால் பெருங்கனவு. நான் நினச்ச கதைகள் வெளிவரணும், நாடகங்கள் வந்துடுச்சு, குறும்படங்கள்லாம் வந்துடுச்சு, கட்டுரைகள்லாம் வந்துடுச்சு. பட் சிறுகதை தொகுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட அழகாக எலாபரேட் பண்ணி அதை நான் எங்கள் டீமோட சொல்லும்போதே ரொம்ப எல்லோரும் பாராட்டுவாங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், இதை நம்ம அழகாக சொல்கிறோன்ற மாதிரி. ஸோ யாத்ரா சிறுகதை தான் என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு. மேலும் நான் நிறைய கதைகள் இருக்குது, அடுத்தடுத்த தொகுப்பு வரணும். சில பல காரணங்களால் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. பட் இந்த நிகழ்ச்சி மூலயமா என்னை வந்து நீங்கள் அழைச்சி இதை பற்றி சொல்லும்போதே எனக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வருது. உந்து சக்தியாக இருந்து அடுத்தடுத்த தொகுப்புகள் கண்டிப்பாக வரும். உங்களுடைய இன்னும் நீங்கள் எழுதி வைத்திருக்கிற கதைகள் வந்து வெளியிடுவதற்கான எண்ணம் வச்சுருக்கீங்களாங்க? ஆமாம். ஏன்னா நான் முதல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட கதைகள் இருந்தது. அதில் செலக்ட் பண்ணி 15 கதைகள் இதில் இருக்குது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இன்னும் பல கதைகள் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதையும் அடுத்து யாத்ரா சிறுகதைகள் அந்த வரிசையிலேயே தொகுப்பு வெளிவரணும்னு ஆசையாக இருக்குது. மிக விரைவில் கண்டிப்பாக வரும், அடுத்தடுத்து வரும். இந்த கதை நூலில் பிறரால் பெரிதும் விரும்பப்படக்கூடிய கதை எதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கு எதுங்க பிடித்தமான கதை, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. இதில் ஒரு வேப்ப மரத்தின் பதிவுன்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதை எனக்கும் மனசுக்கு நெருக்கமான கதை. நிறைய வாசகர்கள் அதை படித்து அதை பற்றின விமர்சனங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட முறையில். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கதை. ஏன்னா ஒரு வேப்ப மரமே சில அப்சர்வேஷன்ஸ் பார்த்து அதுவே சொல்கிற விஷயமாக நான் பண்ணியிருந்தது. அது வானூரில் ஒரு பத்திரப்பதிவு நடக்கிற இடத்துல நடக்கிற விஷயம். நான் அப்போ பல சந்தர்ப்பங்களில் என் ஃபேமிலி மற்ற ஃபேமிலியெல்லாம் நாங்கள் போனப்போ அதை வாட்ச் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து தான் பிள்ளைக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வெறுங்கையோட அப்பா அம்மா பயணிக்கிற விஷயம், அவங்க கொடுக்குற அங்கே பேசிக்கிற அந்த விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நானே மனசு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். சில அப்பா அம்மாக்கள் வந்து சரி பிள்ளைங்களுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவை திரும்ப கவனிக்க மாட்டுறாங்க. சில அப்பா அம்மாங்கள் வந்து இல்லை என்னை கவனிக்கணுன்றதுனால அந்த சொத்துக்கள்லாம் வச்சிருந்து அப்புறம் கொடுக்கலான்ற போது அதுலேயும் சில பிரச்சனைகள் வருது. அந்த வேப்ப மரத்தின் பதிவு இதில் வந்து அந்த அப்பா அம்மாவுடைய வேதனை, அங்கே நடக்கிற நிகழ்வுகள், தான் எப்படி வந்தேன், இங்கே என்ன நடக்குது,
அந்த ரோடோடைய விரிவாக்கம், அங்கே பார்த்து அதனுடைய வழி எல்லாமே அந்த கதை சொல்லும். அந்த கதையை வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க, கேட்டாங்க. இதையும் வாசித்தாங்க நிறைய ஸ்கூலில், அவுட்ரீச் ஸ்கூல் ஆரோவில்லாம் அந்த கதை வாசிக்கப்பட்டது. ஸோ அதனால் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம அறிவன் ஐயாவுக்கு எட்டுக்கான், அதை பற்றி அவர் ரொம்ப பேசியிருக்காரு. ஆமாம், அது நல்ல கதை. யாத்ரா ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு தனிப்பட்ட முறையில். ஏன்னா முன்ன தண்ணிக்காக, குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் எங்கள் கிராமம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எப்படி வந்து ரோடு வசதி, மருத்துவ வசதியும் குடி தண்ணிக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்த காலகட்டம். அப்போ அவர் ஐயா அதை பதிவு பண்ணும்போது, அப்போ பற்றாக்குறையாக இருந்த விஷயம், அந்த எட்டுக்கான் போட்டு தண்ணியெல்லாம் போகுதுன்னும் போது மக்கள் எந்த அளவுக்கு அந்த குடி தண்ணியை இந்த வேல்யூ இல்லாமல் அன்றைக்கி சர்ப்ளஸாக இருக்கும்போது இன்றைக்கி விட்டுறாங்க, அன்றைக்கி டிமாண்டாக இருக்கும்போது அதை ப்ரிஷியஸாக பார்த்தாங்கன்ற ஃபீல் இருந்தது. அதில் வர அந்த கேரக்டர்ஸ், அதுவும் நல்ல கதை. ஸோ எல்லாமே நெருக்கமான கதைகள் தான். அதிகமாக வாசகர்கள் வந்து அந்த ஒரு வேப்ப மரத்தின் பதிவு, எட்டுக்கான், இதெல்லாம் லைக் பண்ணுறாங்க. எழுத்துலகில் நீங்கள் மேலும் என்ன செய்ய விரும்புகிறீங்க ஐயா? பெரிய கனவு இருக்கு. ஒரு பக்கம் திரைப்படம், அதுக்குன்னு ஏதாவது காலம் வச்சிருக்கீங்களா? காலம் தான் வந்து என்னை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்குது. நான் ஒரு திட்டமிட்டால் அது வந்து ஏதோ ஒரு விஷயம், குறுக்கீடுகள் வந்து இருக்குது. ஒரு கலைஞனுக்கு ஒரு நல்ல சூழல் அமையணும். ஆனால் ஒரு வலி, ஒரு கஷ்டம், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளன், அப்போ தான் அந்த படைப்பு வீரியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகளாக பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், பல போராட்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் மீறி தான் நான் என்னுடைய எழுத்துப்பணி, கலைத்துறை எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக இந்த மாதிரி படைப்பாளனுக்கு பொருளாதார ரீதி ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட்டு, ஃப்ரெண்டு, இதெல்லாமே நல்லா அமையணும். அந்த வட்டம் நல்லா அமையணும். ஒருத்தவங்க ஊக்கப்படுத்திக்கணும், சப்போர்ட் பண்ணணும், பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு கலைஞன் இயக்கத்தில் இருப்பான். ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் டிப்ரெஸ் ஆனாலும், ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு கொட்டேஷன், ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறது, அதெல்லாம் ஒரு இன்ஸ்பயர் ஆகும். அன்றைய தினத்தை நம்ம இன்ஸ்பயர் ஆக்கிக்கணும். ஏன்னா எல்லார் மாதிரியும் ஓடி ஒரு வேலை, நார்மல் ஒர்க்கை பண்ணிட்டு வரவன் கலைஞன் இல்லை, படைப்பாளி. படைப்பாளிக்கு நிறைய சூழல், நல்ல சூழல் தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த சூழல் அமையும் போது அந்த எழுத்து, அந்த ஃப்ரீடம், எதையும் நோக்கி இல்லாமல் ஒரு கற்பனை உலகத்தில், ஓகே இதான் நம்ம லைஃப், இதை நம்ம உணர்ந்துருக்கோம், இதை ஃபுல்லாக பண்ணணும்ன்ற அந்த ஃபீல் இருக்கும். அதில் சில கஷ்டங்கள், சில தோல்விகள்னு சொல்ல முடியாது, அது அவுட் சோர்ஸ் தான். வெளியிலேருந்து வர அந்த பிரச்சனைகள்லேயே அவன் ஈடுபட்டுட்டானா அதுலேயே சிந்தனை போகும். அப்போ நம்ம நினைக்கிற தாட்டை வந்ததுன்னா, அந்த பொறி தட்டிச்சுன்னா உடனே எழுதினா தான், அந்த ஈவினிங்கே அப்போவே எழுதினா தான் அந்த எழுத்துக்கு வருங்க. கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீரியம் குறையும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா அது மறையும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் நிறைய கொலைகள் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது நிறைய கரு உருவாகுது. ஆனால் நான் அதெல்லாம் எழுதாதனால ஏதோ நான் மர்டர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு கூட ஒரு கில் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி என் தாட்ஸை, அது எனக்கு தெரியுது. இருந்தாலும் அதெல்லாம் நான் குறைச்சிக்கணும், அதுக்குன்னு டைம் கொடுக்கணும். நான் ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணப்போ டாக்டர் அசந்தா ஒரு வார்த்தை, அவங்க ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேட்டர். அவங்க என்னை பார்த்து என்னுடைய கலைக்கான ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கேன்சர் கேன்சர் வந்து அவங்க ஒரு சாகும் காலத்தில் கூட என்னை கூப்பிட்டு, இங்கே வா, நீ ஃப்யூச்சரில் ஒரு கலைஞனா, எழுத்தாளனா, ஒரு கலைஞனாக தான் இருக்கணும். நீ நார்மலாக போய் ஏதோ ஒரு ஆஃபீஸில் அந்த வேலை இந்த வேலை ஏதாவது பண்ணனா நான் மேலேருந்து உன்னை பார்ப்பேன். நீ ஏதாவது ஒரு வேலையை பண்ணினா நேராக வந்து உன் கழுத்து பிடிச்சி உனக்கு கொண்டுடுவேன். நீ ஒரு கலைஞனாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது எனக்கு மைண்டில் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஆமாம், அதனால் நம்ம மேக்ஸிமம் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி இத்தனை நாள் வரைக்கும் என்னை சார்ந்த நடிகர்கள், என்னை சார்ந்த நண்பர்கள் உருவாக்கிட்டு என்னையும் அதில் ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த கொரோனா காலகட்டங்களாக இருக்கட்டும், பல காலகட்டங்களை தாண்டி வந்திருக்கோம். ஸோ அதனால் ஒரு நல்ல சூழல் வரணும். நான் தான் ஆக்கிக்கணும். அது வரும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் எந்த மாதிரி வசதி படைத்தவங்களுக்கும் அவங்கவுங்க சார்ந்தால ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் கலைஞனுக்கு, எழுத்தாளனுக்கு அடிஷ்னலாக பிரச்சனை இருக்கும் நிறையா. அவங்க எல்லாம் சமாளிச்சுட்டு தான் அந்த படைப்பு கொடுக்க முடியும். ஸோ அதனால் சமீப காலமாக எனக்கு நிறைய தொய்வு பிரச்சனைகள் எல்லாமே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால் காலங்கள் தான் நான் திட்டமிடுற காலம் ஏதோ ஒரு விதத்தில் தள்ளி போயிட்டுருக்கு. இந்த திரைப்படமெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்னென்னா சிறுகதை தொகுப்பு நிறைய வெளியிடணும், நாவல் நிறைய எழுதணும், நிறைய விஷயங்களை நான் எழுதிட்டு நான் வீட்டிலேயே மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லுவேன்,
கூட்டிட்டு சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு இடம் விட்டுட்டு சாப்பாடு உள்ள தள்ளி விட்ருங்க, நான் உள்ளே உட்காந்து எழுதணும் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், ஏன்னா நிறைய வெட்ரன் சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர்ஸ் எல்லாம் சூரியனே பார்க்காம கூட உள்ளே உட்காந்து எழுதின நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. பட் நான் அது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டான புது புது பிரச்சனைகள், அதில் நான் இருக்க வேண்டிய சூழல்கள், அதனால் வர தாட்ஸ் எல்லாம் கலைஞ்சு போகிற ஒரு உணர்வுகள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மிக விரைவில் அதுக்கான டைம் ஒதுக்கி பண்ணணும்னு இருக்குது. அதனால் நாவல்லாம் நிறைய எழுதணும், குறு நாவல்கள், நீண்ட நெடிய நாவல்கள் எழுதணும்னு ஆசை, தொடர் நாவல்கள். சரி, இந்த நூல் குறித்து நீங்கள் வேறு ஏதாவது முதன்மையான செய்தி சொல்லணும்னு விரும்பினா சொல்லலாம். யாத்ரா சிறுகதைகள் வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிறப்பான ஒரு தருணத்தை உருவாக்கியிருக்கு. என்னுடைய பெருங்கனவை அது நிறைவேற்றியிருக்கு. ஏன்னா நான் பார்த்த விஷயங்கள் எனக்குள்ளாரையே புதைஞ்சி போய், ஐயோ நான் சொன்னது மற்றவங்களுக்கு வெளியில் கொண்டு வர முடியலையே என்ற அந்த ஒரு ஃபீல் அப்போல்லாம் இருந்துச்சு. இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம், அது அடுத்தவங்களுக்கு கடத்தணும், அடுத்தவங்களுக்கு அது சொல்லணும்னு. அது ஓரளவுக்கு இந்த முதல் இதில் வந்து நான் பார்த்த விஷயங்கள் வந்து எழுத்து வடிவில், ஒரு புத்தக வடிவில் வந்தது. எல்லா எழுத்தாளருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷம் எனக்கு மிகையான ஒரு சந்தோஷம். அதுக்கு உறுதுணையாக இருந்தது கவிஞர் மீனாட்சி அக்கா, கபிலன் பதிப்பகம், ப்ரொஃபஸர் அருணன், ப்ரொஃபஸர் சேதுபதி ஐயா அவர்கள், அறிவன் ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் அந்த அந்த வட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ அவங்க உந்து சக்தியில் தான் இதெல்லாம் வந்தது. ஆனால் இதில் நான் என் கிராமத்தில் பார்த்த கதைகள், என் குடும்பத்தில் நடந்தது, என் உறவில் நடந்தது, இதெல்லாம் ஒரு பதிவு பண்ணி இப்போ நேற்று கூட நீங்கள் அழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாசித்தேன். என்ன மீறியே கண் கலங்கி ஒரு 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 உணர்வுக்கு தள்ளப்பட்டேன். ஏன்னா இது நம்ம எழுதுனது தானா, இது ஒவ்வொரு எண்டையும் படிக்கும்போது என்ன மீறியே ஒரு கண் கலங்கிச்சோ, வா இந்த அளவுக்கு எழுத்துக்கள், இந்த அளவுக்கு ஒரு கதையை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், இடையில ஏன் இவ்வளோ தொய்வு, திருப்பி வரணும்ன்ற உங்கள் நிகழ்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை நான் என் பர்சனலாக உணர்ந்தேன். ஒரு கதைகளினுடைய ஓட்டம், நீங்கள் கேள்வி கண்டிப்பாக எதாவது கேட்பீங்க, அதை பற்றி நான் சொல்லணுன்றதுக்கு ஒரு ரிவைஸ் பண்ணேன். அப்போது வந்து இதெல்லாம் உணர்ந்தேன் நான். அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வீரியமான ஒரு விஷயம் இன்றைக்கி எழுதும்போது அந்த பதிவு இன்றைக்கி என்னால் இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு அந்த ஃபீல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நிறைய புத்தகங்கள் இப்போ வாசித்த பிறகு இதை விட இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்னும் நல்லா பண்ணலான்னு ஒரு இருக்குது. அதனால் இந்த முதல் கன்னி முயற்சி எனக்கு ரொம்ப நெருக்கத்தையும் பெருமையும் புகழையும் உந்து சக்தியும் கொடுத்துருக்கு. மேலும் மேலும் எழுதணும். ரொம்ப சந்தோஷம். இதில் வந்த கதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப நெருக்கமான கதைகள். அதனால் ஒரு பெருமைக்குரிய விஷயம் இந்த முதல் படைப்பு. நன்றி. நன்றி நன்றி. சமூக பணிகளோடு தன்னையும் தன் குடும்பத்தையும் இணைத்து கொண்டு அதன் இடைப்பட்ட நேரங்களில் பயனுள்ள இலக்கிய பணிகளை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் பட்டறிவிலிருந்தும் எடுத்துக்கொண்ட உண்மை செய்திகளை எடுத்து அவற்றை நல்ல வடிவமைத்து கொண்டு கதைகளாக மாற்றி மக்கள் முன்னர் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய படைப்புகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும் என்று எமது புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் சார்பாகவும் புத்தகம் பேசுவோம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. புதுவை அருங்காட்சியகத்துக்கும் உங்களுக்கும் திரு அறிவன் ஐயா அவர்களுக்கும் இது சார்ந்த இந்த அமைப்பு சார்ந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த யாத்ரா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது நல்ல ஒரு வாய்ப்பு. பல மெமரிகளை திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நெகிழ்வான தருணம். நன்றி உங்களுக்கு அத்தனை பேருக்கும்.